ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த அதாவது ப்ரைவசின்னு சொல்லப்படுற ஆர்டர் நெட் லிஸ்ட் ஆகிட்டு நீங்கள் சில பேர் கிளைம் பண்ணியிருப்பீங்க, சில பேர் கிளைம் பண்ண யோசிச்சு கொண்டிருப்பீங்க. அப்படி கிளைம் பண்ண கஷ்டமானார்கள் இந்த வீடியோ பார்த்து கிளைம் பண்ண விருப்பம் இருந்தால் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் அந்த ஐடியோ ஒர்க் பண்ணியிருந்தாங்களா இருந்தால் ஒரு லிங்க் ஒன்று தந்துருக்கு, அதில் போய் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொல்லியிருந்தால் நீங்கள் இன்ஹியூமனில் ஒர்க் பண்ணியிருந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய சீக்ரெட் ஃப்ரேஸ் அதாவது ப்ரைவேட் கீ எடுத்துக்கொண்டு OKX வாலெட் அல்லது மெட்டாமாஸ்க் வாலெட்டில் அதை இம்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த வாலெட்டை அதில் இம்போர்ட் பண்ணி போட்டு கண்டக்ட் அட்ரஸ் தந்திருக்கோம், அந்த கண்டக்ட் அட்ரஸை அதில் ஆட் பண்ணி நீங்கள் அதுக்கு கிளைம் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லது நாங்கள் அந்த இன்ஹியூமன் ஆப்லேயே நாங்கள் கிளைம் பண்ணினோமா இருந்தால் அந்த வாலெட்டில் அது ஷோவாகும். கண்டக்டர் செட் பண்ண பிறகு ஷோவாகும். நீங்கள் எப்போ கிளைம் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு 50 விதமான டோக்கன்ஸ் தான் உங்களுக்கு கிளைம் பண்ணப்படும். மிச்சம் 50 அப்படியே பேர்ன் பண்ணிடுவாங்க. ஒரு மாதத்துக்கு பிறகு கிளைம் பண்ணிங்களா இருந்தால் 75 வீதம், அதுக்கு பிறகு 2 மாதத்துக்கு பிறகு 100 வீதமும் கிளைம் பண்ணி கொள்ளலாம்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் இருக்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த இன்ஹியூமன் ஆப்பை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட் பண்ணிவிட்டு உள்ள வந்து சீசன் 1 சீசன் 2ன்னு சொல்லி இருக்கும். அதில் சீசன் 1 கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய டோட்டல் அலோகேஷன் காட்டும். டோட்டல் அலோகேஷனில் 50 வீதம் தான் உங்களுக்கு இப்போ கிளைம் பண்ண தருவாங்க. மற்றது எல்லாமே உங்களுக்கு வெஸ்டிங் பீரியட் இல்லை, அது அப்படியே இல்லாமல் போயிடும், பேர்ன் பண்ணிவிடும். அதுக்கு பிறகு 29 நாள் அதாவது ஒரு மாதத்துக்கு பிறகு 75 விதமான டோக்கன்ஸ் கிடைக்கும். அதுக்கு பிறகு 100 விதமான டோக்கன்ஸ் கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் 100 நாள் கிட்டத்தட்ட 2 மாதம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். அந்த 2 மாதம் 89 டேஸ், 3 மாதம் வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய இதில் எவ்வளோ உங்களோட தீர்மானத்தில் எவ்வளோ கிளைம் பண்ணுறதும் கிளைம் பண்ணாமல் வர்றதும் உங்களுடைய ஓன் டெசிஷன். இப்போ ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது 0.087 அப்படி ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. நீங்கள் இப்போ கிளைம் பண்ணால் என்னட்டு இருக்கிற இதுக்கு பாயிண்ட்ஸுக்கு நான் கிளைம் பண்ணால் எனக்கு ஒரு $4 $5 வரும். ஸோ நான் லேட்டாக தான் கிளைம் பண்ண போகிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தால் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது அந்த SPHEROIன்னு சொல்லப்படுற வெயிட் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தோம். அந்த வெயிட் லிஸ்ட்டை புதுசாக நியூவாக ஒரு மிஷன் ஒன்று வந்திருக்குது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்களா இருந்தால் ஆல்ரெடி நீங்கள் கனெக்ட் பண்ணி வாலெட்டில் நீங்கள் இமெயில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் 2 மிஷன்ஸ் புதுசாக வந்திருக்குது. ஃபாலோ எக்ஸ், அவங்களுடைய எக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டு கீழே யூசர் நேம் கொடுக்கணும். அப்புறம் அவங்களுடைய ஜாயின் டிஸ்கோட், அதில் நீங்கள் டிஸ்கோடில் ஜாயின் பண்ணி போட்டு உங்களுடைய டிஸ்கோட் யூசர் நேம் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். அதோட கீழே உங்களுடைய மெட்டாமாஸ்க்கை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கனெக்ட் அண்ட் வெரிஃபை யோர் வாலெட்னு சொல்லி இதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களோட மெட்டாமாஸ்க்கு கொண்டு போகும். அதில் போய்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த 3 மிஷன்ஸையும் முதலாம் மிஷன்ஸில் வந்திருக்கிற இந்த 3 டாஸ்கையும் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த சிஃப்ரோன்னு சொல்லப்படுற இந்த வெயிட் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருந்தவர்கள் ஜாயின் பண்ணாதவர்கள் உடனடியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஜாயின் பண்ணி இந்த மிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி SPOIன்னு சொல்லப்படுற டோக்கன் பெற்றுக்கொள்றதுக்கு ரெடியாக இருந்து கொள்ளுங்க. அடுத்தது EXEOSன்னு சொல்லப்படுற ஏர்டெக் கொண்டு 1 month ஆகிட்டு இந்த ஏர்டெக் வந்து ஒரு மைனிங் டெப்பின் ப்ராஜெக்ட். ஸோ நான் கொஞ்சம் லேட் பண்ணிவிட்டேன். இந்த டெப்பின் ப்ராஜெக்ட்டில் ஜாயின் பண்ணியிருந்தால் ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஜாயின் பண்ணாத உடனடியாக எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். பெரிய லெவலில் ஃபாலோவர்ஸ் இல்லை, ட்விட்டர்லேயும் பெரிய லெவலில் ஃபாலோவர்ஸ் இல்லை, சப்போர்ட்டர்ஸ் இல்லை. ஆனால் கொஞ்சம் வைரல் ஆகி கொண்டு வருது. அதனால் நாங்கள் ஜஸ்ட் ஜாயின் பண்ணி பார்ப்போம். இந்த ஏர்டெக் போய் நாங்கள் வேணாம்னு சொல்லி விட்டுட்டு போகக்கூடாது. முதலாவது தந்திருக்க லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இப்படி ஒரு பேஜை கொண்டு வரும். அதில் கிரியேட் அன் அக்கௌண்ட் கேட்கும். அதில் யூசர் நேம், இமெயில், அதோட பாஸ்வேர்ட், அதே பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணி ஐக்ரியை கொடுத்துக்கொண்டீங்களா இருந்தால் உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும். அந்த வெரிஃபிகேஷன் லிங்கை கொடுத்தீங்களா இருந்தால் உங்களை வெரிஃபைன்னு சொல்லி இமெயில் வெரிஃபைடுன்னு சொல்லி காட்டும். அதுக்கப்புறம் செட்டப் அக்கௌண்ட்டை கொடுத்து உங்களோட மெயிலை உங்களோட லொகின் பண்ண சொல்லி கேட்கும். திருப்பி நீங்கள் லொகின் பண்ணலாம். லொகின் பண்ணிங்களா உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு இப்படி தான் இருக்கும் அந்த அக்கௌண்ட். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் அதில் எக்ஸ்டென்ஷன் லிங்க் தந்திருப்பேன். அந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் காப்பி பண்ணி கொண்டு வந்து உங்களுடைய மெசேஜ் ப்ரௌசரில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி ஆட் டு குரோம் வரும். ஆட் டு குரோம் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் டு குரோம் பண்ண பிறகு எக்ஸ்டென்ஷன் அந்த ப்ரஷ் மாதிரி இருக்குது தான், அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நிறைய எக்ஸ்டென்ஷன் நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணிக்கிற எக்ஸ்டென்ஷன் வரும். அதில் EXEOSன்னு சொல்லிக்கிற எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணி டிஸ்கனெக்டட்னு இருக்கும். நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்களா அந்த எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருக்கிற இடத்துல கிளிக் பண்ணிங்களா இருந்தால் கொஞ்சம் நேரம் கனெக்டிங்னு சொல்லி வந்து அப்புறம் கனெக்டட்னு சொல்லி வரும். இதுதான் கனெக்டட்னு சொல்லி இருக்குது. பச்சை கலரில் இருந்தால் கனெக்டட். அவருக்கு அப் டைம் இருக்குது, ரிவார்ட் ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. நீங்கள் உள்ள போய் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஜாயின் பண்ண நாள்லேருந்து எத்தனை காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கொள்ளலாம். மிக சொற்பளவான காயின்ஸ் தான் எங்களுக்கு இப்போதைக்கு தராங்க. ரெஃபரல் லிங்க் இருக்குது, நீங்கள் காப்பி பண்ணி யாரையும் ரெஃபர் பண்ணிக்கொள்ளலாம். அதோட அந்த டேஷ்போர்டுன்னு சொல்லியிருக்கு தானே, அந்த ஒரு பென்சில் அடையாளத்து பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கிறது அது டேஷ்போர்ட். இந்த எக்ஸ்டென்ஷனுக்குள்ள வந்து பென்சில் அடையாளத்துக்கு பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேஷ்போர்ட். அந்த டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை ரிவார்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கிறீங்க. நான் 270 டோக்கன்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஒரு 4 நாள் தான் நான் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். அதோட ரெஃபரல்ஸ் காட்டி கொண்டு இருக்குது. பக்கத்தில் ரெஃபரல் லிங்க் இருக்குது, எக்கோ சிஸ்டம், அதோட நிறைய இதுகள்லாம் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அவங்களுடைய எக்கோ சிஸ்டம் என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். மறந்துடாமல் அடிக்கடி எக்ஸ்டென்ஷன் பண்ணி இது கனெக்டடில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த கனெக்டடில் எக்ஸ்டென்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற பென்சிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது தானே, அதை கிளிக் பண்ணால் உங்களோட டேஷ்போர்டு கொண்டு போகும். நீங்கள் அந்த டேஷ்போர்டில் போய் தான் உங்களுடைய டோட்டல் கோயின்ஸ் எவ்வளோ நீங்கள் மைண்ட் பண்ணியிருக்கிறீங்க, அப் டைம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவர்கள் இந்த ஏர்டெப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இதை பற்றி நான் ஒரு அப்டேட்டில் வர நேரத்தில் எங்கள் டெலிகிராம் சேனலில் நான் அடிக்கடி போஸ்ட் போடுவேன். இதை பற்றின அப்டேட்ஸில் வர நேரம்லாம் போஸ்ட் போடுவேன். ஸோ டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.